Hello viewers, welcome to Radhi's Tamil Kitchen. Radhi's Tamil Kitchen இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச தந்தூரி சிக்கன் அது வீட்லயே கேஸ் ஸ்டவ்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு full கோழி எடுத்துர்க்கேன். தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து கீரல் போட்டுக்கோங்க. அப்பதான் மசாலா எல்லாம் உள்ள இறங்கி நல்லா வேகும். இப்போ இதுல வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவு வந்து லெமன் ஜூஸ் ஊத்திக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா mix பண்ணி விடுங்க. அடுத்ததா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா mix பண்ணி விடுங்க. மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுட்டேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். சிக்கனில் வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு சேர்த்து ஊற வச்சுருக்கோம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. அடுத்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 100 கிராம் அளவு வந்து தயிர் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து 1/2 டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இது வந்து கலர் கொடுக்கும். அப்படி காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு ஆல்ரெடி நம்ம வந்து சிக்கனில் போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு. அடுத்ததாக ஒரு 4 டீஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தயிரோட மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்ததான் இதை வந்து நம்ம சிக்கனில் போட்டு பிரட்டிடலாம். எல்லா சைடும் அப்ளை பண்ணிக்கோங்க. வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணல. மிளகாய்த்தூள் மஞ்சத்தூளே போதும். எல்லா சைடும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த சைடு திருப்பி போட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா சைடும் மசாலா படுற மாதிரி அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இது நல்லா ஊறணும். ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சிடலாம். மசாலா சேர்த்து வச்ச சிக்கன் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு 2 மணி நேரம் கழித்து எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து பேனில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். பேனில் பட்டர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துக்கோங்க. வேறு எதுவும் ஆயில் சேர்க்க போகிறதில்ல. இந்த பட்டர்லேயே வந்து வேக வச்சிடலாம். இப்போ ஊற வச்சுருக்க கோழி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். பேன் வந்து பெருசாக இல்லை, சின்னதாக இருக்கனால நான் இதிலேயே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். நான்ஸ்டிக் பேனில் எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கன் வந்து ஒன் சைடு நல்லா வேகட்டும். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். எல்லா சைடும் வேகணும். ஒரு 2 நிமிஷம் விட்டு எல்லா சைடும் திருப்பி போட்டுடலாம். இப்போ இந்த சைடு திருப்பி போட்டுட்டேன். அதையும் அப்படியே க்ளோஸ் பண்ணி வைங்க. இந்த சைடு கொஞ்ச நேரம் வேகட்டும். இதே போல் எல்லா சைடும் திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 2 to 3 நிமிஷம் விட்டு திருப்பி விடுங்க. ஒன் சைடு வந்து ஃப்ரையாக இருக்குது. நான் இந்த சைடு திருப்பி போட்டிருக்கேன். இதே போல் அப்பப்போ திருப்பி போட்டு விடுங்க. நல்லா வெந்துடும். அதில் இருக்க பட்டரே போதும், வேறு எதுவும் சேர்க்க வேணாம். சிக்கன் வந்து ஓரளவுக்கு எல்லா சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த உள் சைடு மட்டும் தான் வேகலை. இது நல்லா கமுத்தி போட்டுக்கோங்க. உள் சைடு வேகிற மாதிரி கமுத்தி போட்டு வச்சுருங்க. அந்த சைடு வெந்தோடனே எடுத்துடலாம். இது வேகிறதுக்கு எப்படி பார்த்தாலும் 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் ஆகிடும். ஏன்னா எல்லா சைடும் திருப்பி போடுறதுனால லேட் ஆகிடும். கையிலேயே பிடிச்சி திருப்பி விடுங்க.
முக்கால்வாசி வந்து மசாலா நல்லா வெந்துருச்சு. இப்போ வானல்லேருந்து இறக்கிடலாம். இறக்கிட்டு ஒயர் ரேக்கில் வச்சு கிரில் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒயர் ரேக்கில் வச்சு கிரில் பண்ணிடலாம். அடுப்பை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. பட்டர் இருக்கனால கொஞ்சம் ஃபயர் ஆகி வரும். மெதுவாக வந்து எடுத்து திருப்பி விட்டுருங்க. இப்போ இந்த சைடு திருப்பி போட்டுட்டேன். ஒரிஜினல் தந்தூரி கலர் வந்துருச்சு. நான் வேறு எந்த கலர் ஃபுட் கலரும் ஆட் பண்ணல. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. தந்தூரி சிக்கன் எல்லா சைடும் நல்லா கிரில் பண்ணிட்டேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை பிளேட்டில் மாற்றிடலாம். டேஸ்டான எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச தந்தூரி சிக்கன் ஈஸியாக கேஸ் ஸ்டவ்லேயே செஞ்சிட்டோம். எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ணல. கண்டிப்பாக நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ராதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.